நீங்கள் வீடு வாங்குறதே உங்கள் கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும். வீடு வாங்கணும் முடிவு எடுத்தோடனே இட் ஷுட் பி எ சோல் டிசிஷனாக இருக்கணும். ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு வந்து எப்படி குவாலிட்டி கொடுப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க எதிர்பார்க்குறதோட நம்ம ஜாஸ்தி கொடுத்துட்டான ப்ரெஷரே இருக்காது. எங்கள் விலை கீழே யாராவது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா ஃப்ரீன்னு வச்சு கூட நிறைய ப்ராஜெக்டில் நாங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்ற காம்படிட்டர்ஸும் எங்களை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா குவாலிட்டியில் வந்து அந்த அளவுக்கு வந்து வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங். சாண்டு வந்து திடீர்னு சடனாக ஃபைன் மார்னிங் இன்னிலேருந்து குவாரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டைமில் கூட வி வர் ஃபைட்டிங் ஃபார் த குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்காம போச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு கெட்ட பேர் ஆகிடும், நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் ஆகிடும். விஜயராஜா இஸ் த ஒன்லி கம்பெனி விச் ஆப்ரேட் ஆன் சிங்கிள் டிஜிட் மார்ஜின். நாங்கள் வந்து வருஷத்துக்கு 200 கோடி 300 கோடின்னு வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு சிங்கிள் டிஜிட் வில் ஆல்சோ ஒர்க். 8 லட்சம் ரூபாய்க்கு வீடுங்கிறது யாராலையும் இது வரைக்கும் யாருமே கொடுக்காது. த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி. ஒரு பில்டிங் வந்து உருவாக்கி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அதோட அழகே தனி தான். இப்போ ஒரு குழந்தை நமக்கு பிறக்குது, வளர்த்து கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த ஈக்குவலான சந்தோஷம் தான் பிஸ்னஸாக நினச்சி பண்ணுறது. இட்ஸ் அ ஹாபி ஃபார் மீ. அதுதான் என்னோடய என்டர்டைன்மெண்ட்டு எல்லாமே. வணக்கம். இன்றைக்கி நம்மளோட விஜயராஜா நிறுவன தலைவர் திரு செந்தில்நாதன் அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவரோட இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் அவரோட பிஸ்னஸ் ஜேர்னியை பற்றி நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பில்டராக இருக்கீங்க. இது என்னென்னா, வீடுன்றது வந்து மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவு. எல்லாம் லைஃப் ஃபுல்லாக சேவ் பண்ணி கடைசியில் பில்டிங்கில் தான் போடுவாங்க. ஸோ அல்டிமேட்லி அவங்க உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரீங்க, இல்லாட்டி ஒரு ஹவுசிங் இதில் இறங்கும்போது நீங்கள் என்ன டெலிவர் பண்ணணும்னு முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? அவங்க எதிர்பார்க்குறதோட நம்ம ஜாஸ்தி கொடுத்துட்டோன்னா ப்ரெஷரே இருக்காது. ஸோ அவங்க எதிர்பார்ப்பு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி எங்களால் ஈடு செய்ய முடியுன்றது எங்கள் நிர்வாகத்தோட பலன். இப்போ மக்கள் வீடு வாங்கும்போது அவங்க செய்கிற முக்கியமான தவறுகள்லாம் என்னென்னு பார்ப்பீங்க நீங்கள்? சிலவங்க வந்து வீடு வாங்கணும்னு ஆசையாக வருவாங்க, நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே வருவாங்க. ஆனால் வரும்போது என்னென்னா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனுக்காக யாராவது ஒருத்தவங்க கூட கூப்பிட்டு வரணும்னு வருவாங்க. சொத்து வாங்குறதுல வந்து 2-3 விஷயம் இருக்குங்க. என்னென்னா, சிலவங்களுக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வீடு வாங்குறதே உங்கள் கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, யார் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அவர் வந்து உங்கள் மனசை கலைக்கலாம். வீடு வாங்கணும் முடிவு எடுத்தோடனே இட் ஷுட் பி எ சோல் டிசிஷனாக இருக்கணும். நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு ஏதாவது பண்ணலாமே தவிர, வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா, நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் இது வாங்கலாமான்னு 10 பேர்கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த சொத்துமே வாங்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இதை மாதிரி சொத்து வாங்காமல் விட்டவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கே அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொத்து வாங்கணும்னு போவாங்க, ஒரு 4 ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவாங்க, அவங்க ஏதாவது சொல்லி அவங்க மனசை கிளச்சிடுவாங்க. 2வது பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ இந்த பேப்பர் நியூஸ்லாம் வரும், இப்போ வந்து ரேட்டே குறைஞ்சிட போகுது பயங்கரமான. இப்போ எஸ்டர்னலில் போகும்போது என்னென்னா, ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. எதனால் நான் அதை சொல்கிறேன்னா, எஸ்டர்னலில் வந்து உங்களுக்கு லேண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப மீகர். ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வில் ப்ளே த மேஜர் ரோல். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து எப்போவுமே எஸ்கலேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சிமெண்ட் விலை வருஷம் ஏறிட்டு தான் இருக்கும், கம்பி விலை வருஷம் ஏறிட்டு தான் இருக்கும், ஜல்லி விலை ஏறும், பெட்ரோல் டீசல் விலையும் ஏறிட்டு தான் இருக்கும். ஸோ விலை குறையும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா அதுவும் இட்ஸ் அ லாஸ் ஃபார் தம். நீங்கள் வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்டர்னலில் வந்து ரேட்டு இறங்குறது ஏறுறது எல்லாமே இப்போது பேப்பரில் போடுறது வந்து ரியல் எஸ்டேட் வந்து கிராஷ் டவுன் ஆக போதும்பாங்க. அது எல்லாம் சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் தான். ஏன்னா சிட்டியில் வந்து அப்நார்மல் ப்ரைஸ் இருக்கும், 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா ஒரு கிரவுண்டு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் இந்த எக்ஸ்டர்னல் இதில் வந்து நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் இது பண்ணுறது 300 rupees தான் லேண்ட் காஸ்ட்டே பண்ணுறோம். ஸோ 300 rupees இட்ஸ் நார்மல் திங். ஒரு லேண்டை டெவலப் பண்ணாலே 300 ரூபா செலவாயிடும். ஸோ ஒவ்வொரு விஷயம் வந்து அவங்க போஸ்ட்பான் பண்ண
தே ஆர் லூசிங் தர் மணிங்கிறது ஒவ்வொருத்தங்க புரிஞ்சுக்கணும். இதை மாதிரி ஒரு சில பேர் கேட்டு பண்ணுறனால தான் தே ஆர் லூசிங் லாட் ஆஃப் திங். ஸோ இன்றைக்கி என்னென்னா இன்டர்நெட் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃப்ளோ இருக்குது. இன்டர்நெட் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பயங்கரமாக ரேடிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ உங்கள் இண்டஸ்ட்ரியை இன்டர்நெட் எப்படி மாற்றிருக்கு? குறிப்பாக மார்க்கெட்டிங்கில் வந்து புரோக்கர்ஸ்லாம் இப்போ தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக பில்டர்ஸ்டே போய் வாங்கிக்கலான்ற மாதிரி சூழல் இருக்குது. அது உண்மைதானா? ஆமாம், நேச்சுரலி. காரணம் என்னென்னா நாங்கள் வந்து எல்லா வகையிலையும் அவங்களுக்கு வந்து ரீச் கொடுத்துட்றோம். அதே மாதிரி எங்கள் வெப்சைட் உள்ளே வந்துட்டோன்னா நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன எதுங்கிறது அதோட சைட்டோட ஆக்சுவல் ஃபோட்டோஸும் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு வீடை வந்து அவங்க பார்க்க வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீடு எப்படி இருக்குங்கிறது ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால் அவங்க தே கேன் ஃபீல் த ப்ராடக்ட் நேரடியாக வரும்போது. நாங்கள் நல்ல விதமாக நாங்கள் செஞ்சு கொடுத்தனால ஒவ்வொரு கஸ்டமருக்கும் விஜயராஜானா ஒரு தனி நம்பிக்கை வந்துடும். ஸோ இப்போ ஹவுஸ் புரோக்கர்ஸ் யாரும் நடுவில் இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட வாங்க போகிறாங்க பில்டர்ஸ்ட்டை வந்து. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பில்டர்கிட்ட வந்து ஒரு வீடு வாங்க வராங்கன்னா அவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு 3 or 4 கீ பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லுவீங்க சார்? முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இப்போ லீகல் மெயினாக பார்க்கணும். இப்போ அந்த பார்ட்டை வந்து மேஜராக பேங்கர்ஸ் இப்போது ப்ளே பண்ணிடுறதுனால அவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஏன்னா பேங்க் லோன் போனாலே பேங்கர்ஸ் வந்து இன்றைக்கி லீகல் வந்து ஒழுங்காக பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா குவாலிட்டி, ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு வந்து எப்படி குவாலிட்டி கொடுப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ எங்கள் குழுமத்தை பொறுத்தவரை வி ஹாவ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சரர்ஸ், வி ஹாவ் இன்னோஸ் டீம் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணுறது. ஸோ அதை மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து இஸ் பீன் அஷ்யூர்ட். அது மாதிரி ஒவ்வொரு பில்டருக்கும் அதை மாதிரி பண்ணுறாங்களாங்கிறது ஒவ்வொரு கஸ்டமரும் பார்க்க வேண்டிய அவங்களோட கடமை. ஏன்னா காரணம் என்னென்னா லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய புதுமைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த ஃபீல்டில் நீங்கள் உங்களோட கம்பெனி இந்த லாஸ்ட் 70 இயர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மெயினான கான்ட்ரிபியூஷன் என்னென்னு சொல்லுவீங்க? மெயினான கான்ட்ரிபியூஷன்னா இப்போ எங்கிட்ட ரெடி டு ஆக்குபைங்கிறது எங்கிட்ட கிடையாது. நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வந்து மற்றவங்களோட மார்க்கெட் ப்ரைஸோட 500 ரூபா குறைவாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுவோம். எங்கள் விலை கீழே யாராவது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா ஃப்ரீன்னு வச்சு கூட நிறைய ப்ராஜெக்டில் நாங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்ற காம்படிட்டர்ஸும் எங்களை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா குவாலிட்டியில் வந்து அந்த அளவுக்கு வந்து வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங். இப்போ பிரிக்னால் நாங்கள் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன், இப்போ டோர்ஸ்னால் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன், இப்போ அக்ரிகேட்ஸ்னால் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் தரத்தை வந்து நாங்கள் சோதித்து தான் கொடுக்குறோம். ஆனால் எல்லாமே எங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கனால எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸிங் கிடைக்கிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெளியில் ஒருத்தவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதோட எங்களுக்கு 40% எங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து மிடில் மேன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸிங் எங்களால் பண்ண முடியுது. அதுதான் காரணமே தவிர அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேலு எங்கள் டீம் எஃபர்ட்டு அதுதான் விஜயராஜாவை வந்து மேலும் மேலும் அவங்களுக்கு நல்ல ப்ரைஸிங்கும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்குது. அது காரணம் முழுக்க எங்களோட டீம் எஃபர்ட்ஸ் தான், எங்களோட டீம் எஃபர்ட்ஸ் தான். ஸோ இப்போ பில்டர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் முழுக்க அவங்க சொல்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா இன்புட் காஸ்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பில்டிங்கை வந்து பட்ஜெட்டை கரெக்டாக கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாத்தையும் நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ஈஸியான பட்ஜெட்டில் கொடுக்க முடியுதுன்றீங்க. பட் அதையும் மீறி வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதில் ப்ளே ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? எப்படி நீங்கள் கரெக்டாக அந்த சீப்பான ஹவுசஸ், அஃபோர்டபுள் ஹவுசஸ் கொடுக்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண என்னென்னா இந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ். ஏன்னா ஒரு வெண்டாட்டை வந்து நான் 10 டிசைன் கேட்டேன்னு வச்சிங்களேன், ஒன்று 10 டிசைனாக நான் வந்து எனக்கு அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் என் டீமில் வந்து 10 இல்லை, நான் 20 டிசைன் கேட்டாலும் தே ஹாவ் டு டூ இட். அதே மாதிரி டைம் ஃப்ரேம்குள்ளே எங்களுக்கு கிடைக்கும். வெண்டாரும்போது 10 பேருக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பட் எங்கள் டீம் வந்து வில் ஒர்க்ஸ் ஃபார் அஸ் ஒன்லி. அதனால் என்னென்னா எல்லா விஷயத்துலையும் வந்து என்னால் இப்போ என்னென்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே ஒரு சமாச்சாரம் என்னென்னா சிமெண்ட் அண்ட் டிஎம்டி ராட்ஸ். அதுவும் நாங்கள் ஃப்யூச்சரில் திங்ஸ் கோஸ் வெல் எங்களோட மக்கள் ஆதரவு வந்து மேலும் மேலும் பெருகுனாச்சுன்னா எங்களுக்கு வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி கூட போடுற ஐடியாஸ் இருக்குது. ஈவன் ரோலிங் மில்ஸ் கூட போடுற ஐடியா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல் தி ப்ராடக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 100% இண்டிஜியஸாக விஜயராஜா வந்துடும். இந்த 2 ப்ராடக்ட் மட்டும்தான் இப்போ நாங்கள் வெளியில் இருக்கோம். யூஸ்வலாக இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ்லாம் சொல்லுவாங்க கோர் பிஸ்னஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த பெரிஃபரி ரொம்ப டச் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோரையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், பெரிஃபரி எல்லாத்தையும் டச் பண்ணுறோம். ஸோ இது கோரை அஃபெக்ட் பண்ணலையா இந்த வகையிலையும்? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து எல்லா விஷயத்துலையும் தலையை போட்டோன்னா தலைவலி வரும். நேச்சுரலி இது உண்மையான ஒரு சமாச்சாரம். ஆனால் நாங்கள் வந்து அப்படி நினைக்கல.
ஏன்னா இப்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாஸே ஏன் வந்துச்சுன்னா, சாண்டு வந்து திடீர்னு சடனாக ஃபைன் மார்னிங் இன்னையிலேருந்து குவாரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து எம் சாண்டுன்னு சொல்லிட்டு டஸ்டே விற்றாங்க. ஸோ நாளைக்கு வந்து ப்ராடக்ட் சரியில்லைன்னா அந்த குவாரிக்காரன் வந்து ரெஸ்பான்சிபிள் வரமாட்டான், க்ரஷர்காரன் ரெஸ்பான்சிபிள் வரமாட்டான். ஸோ குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்காம போச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு கெட்ட பேர் ஆகிடும், நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் ஆகிடும். ஸோ அந்த டைமில் கூட we were fighting for the quality. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் மார்க்கெட்டில் வந்து ஒரு கட்டடத்தை பில்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களோட பில்டிங் காஸ்ட் கம்மி ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கட்டடத்தை கட்டக்கூடிய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து மிச்சப்படுத்துவாங்க, குவாலிட்டிலையோ அவங்களோட ப்ராஃபிட்லையோ நிறைய இடத்துல மிச்சப்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த அதர் ஹேண்ட் ஒரு சர்ப்ளஸ் கிடைக்குது. ஸோ இந்த சர்ப்ளஸை நீங்கள் கொஞ்சத்தை வந்து கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணிடுவீங்க, ரேட் கம்மியாக கொடுக்குறீங்க. மீதி சர்ப்ளஸை எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இந்த பில்டிங் எனக்கு சர்ப்ரைஸே கிடைக்கல, நான் என்டையராகவே நான் கஸ்டமர் தான் பாஸ் ஆன் பண்ணுறேன். ஏன்னா அதனால தான் என்னால் 500 ரூபா கம்மியாக கொடுக்க முடியுது. இப்போ ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் பெருமையாகவே சொல்லுவோம், விஜயராஜா இஸ் த ஒன்லி கம்பெனி விச் ஆப்ரேட் ஆன் சிங்கிள் டிஜிட் மார்ஜின். எங்களை பொறுத்தவரை என்னென்னா ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன், குவான்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ லார்ஜ் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எங்களுக்கு சிங்கிள் டிஜிட் மார்ஜின் வந்து இட்ஸ் ஒர்க்கிங் அவுட். இப்போ ஒரு பில்டரும் போது அவங்க வந்து வருஷத்துக்கே 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து வருஷத்துக்கு 200 கோடி 300 கோடின்னு வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு சிங்கிள் டிஜிட் வில் ஆல்சோ ஒர்க். அதே மாதிரி என்னென்னா எங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது வி ஆர் சர்விங் டு த லாட் ஆஃப் பீப்புள் ஹூ நீட் த ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 லட்சம் ரூபாய்க்கு வீடுங்கிறது யாராலையும் இது வரைக்கும் யாருமே கொடுக்காது. த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியானே சொல்லலாம். என்னை பொறுத்தவரை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் 8 லட்சம் ரூபாய்க்கு வீடு தரோம். 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ளஸ் ஒரு குழந்தை ரொம்ப கம்ஃபர்டபுளாக தே கேன் லிவ். அது கூட என்னென்னா வித் மோர் தென் 50 அமெனிட்டிஸ். ஸோ என்னென்னா ஒரு குழந்தை அங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து எனக்கு வந்து ஜிம் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க ஜிம் இருக்குப்பாங்க. ஸோ அது மாதிரி எல்லா அமெனிட்டிஸும், நாட் ஓன்லி ஜிம், எல்லா விதமான ஆல் டைப் ஆஃப் அமெனிட்டிஸ், ஸோ தே கேன் என்ஜாய் தேர் லிவிங் ஓவர் தேர். இப்போ நம்ம வேர்ல்ட்லேயே முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் க்ரௌடட். என்னென்னா லேண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது இந்த ப்ராப்ளம் இந்தியாவில் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவில். ஸோ ஃப்யூச்சர் வந்து ரியல் எஸ்டேட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃப்யூச்சர் ஐடியல் ஹவுஸ்னால் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து இப்போ பாம்பேயில் இந்த கான்செப்ட் வந்து இருக்குது, ஆனால் சென்னையில் இன்னும் வரல. பட் சென்னையும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி க்ரௌடடாக இருக்கும்போது அந்த மேக்ஸிமம் யூட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பேஸ், அதாவது என்னென்னா இப்போ ஜென்ரலாக வந்து இந்த இடத்துல வந்து இதை மாதிரி ஒரு வீடை வந்து அமைக்க முடியுமாங்கிறது அவங்க தே வில் பி கன்ஃபியூஸ்ட். ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா வி ஹாவ் த இன்டீரியர் டீம் ஆல்சோ. ஸோ அது எங்கள் ஓன் டீம். இந்த சின்ன இடத்துல இதை மாதிரி ஒரு பெட்டும் போட்டுட்டு இதை மாதிரி ஒரு உங்களுக்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, வாட் ஆல் த அமெனிட்டிஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களோ அத்தனை அமெனிட்டிஸும் நாங்கள் அந்தந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணி தே கேன் ஹாவ் அ கம்ஃபர்டபுள் லிவிங் மாதிரியும் கொடுத்துட்றோம். ஸோ மேக்ஸிமம் யூட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பேஸ் வரும்போது பீப்புள் ஆர் ரெடி டு கம். அதாவது என்னென்னா எனக்கு இவ்வளோ பெரிய பெட்ரூம் வேணுன்றது கேள்வி வந்து குறைஞ்சிருது. பெட்ரூம் சைஸை அவங்க கம்மி பண்ணுறது தயாராகிடுறாங்க. ஸோ தயாராகும்போது ஈஸி ரீச் வந்துடுது. இப்போ 8 லட்ச ரூபாய் ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுங்களேன், 20,000 ருபீஸ் சேலரி இருந்தாலே போதும். இன்றைக்கி அந்த 20,000 ருபீஸ் சேலரி செக்மெண்ட் பீப்புள் வந்து வீடை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது. தே கான்ட் ட்ரீம் அட் ஆல். என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா வாடகை ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஆகிடும். இப்போ என்னென்னா அந்த 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் இஎம்ஐயாக கட்டினா தே வில் ஹாவ் அ ஓன் ஹவுஸ் ஆன் த ரோட். ஓகே, அதான் இப்போ நீங்கள் சொன்னது என்னென்னா நிறையா ஹவுசஸ் பில்ட் பண்ணிட்டுருக்கீங்க. வீடு என்னென்னா ஒரு வீடை விற்றுட்டு நம்ம அவங்ககிட்ட இருந்து விலகி போயிட முடியாது. நம்ம கம்பெனியோட ஆஃபீஸ் இங்கே இருக்க போகுது, நாளைக்கு ரெகுலராக டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி இவ்வளோ கிளைண்ட்ஸ் நீங்கள் டீல் பண்ணுறீங்க இந்த ஓவர் தி இயர்ஸ்? அல்ல அதுக்கு தான் வி ஹாவ் ஏ ஸ்பெஷல் ஐடியாஸ் இன் ஃப்யூச்சர். இது இப்போ அது வந்து இப்போ வர அத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். என்னென்னா மெயின்டெனன்ஸே லைஃப் ஃபுல்லாக நாங்கள் எடுக்கலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஸோ என்னென்னா என்டையர் மெயின்டெனன்ஸ் வில் ஆல்சோ அதுக்கு வந்து நாங்கள் செப்பரேட்டாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், விஜயராஜா ஹினோஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் எங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ என்னென்னா கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங் ஒயிட் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வில் டேக் இன்சார்ஜ் ஆஃப் த விஜயராஜா ஹினோஸுங்கிற கம்பெனி வந்து வில் டேக் என்டையர் இன்சார்ஜ். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் எது வாங்குறதுக்கும் வெளியில் போக தேவையில்லை.
ஸோ கடையே உள்ளே அவைலபிள். ஸோ கம்யூனிட்டி ஹால் உள்ளே அவைலபிள். ஒரு சின்ன பர்த்டேஸ் ஃபங்க்ஷன் எவ்ரிதிங். நீங்கள் வந்து என்னோடய ஃப்ளாட்டை இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியில் போகணுன்னு அவசியம் கிடையாது. ரைட். ஸோ அதான் ஒரு ஸ்ட்ராங்கான கோர் பிஸ்னஸ் தவிர இப்போ பெரிஃபெரி ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது உங்களுக்கு. இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து என்ன இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ இன்னும் 2-3 நாளில் லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் பேர் வச்சதே எக்ஸர்பன் சொல்லிட்டு பேர் வச்சுருந்தோம். அதோட எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்டர்னல் அர்பன். ஸோ சென்னையிலேருந்து கொஞ்சம் வெளில இருக்குது ஆனால் என்னென்னா இன்றைக்கி எல்லாமே அப்படி தான். இன்றைக்கி OMR எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் சென்னைக்கு அவுட்ரு, இப்போ சென்னை உள்ளே வந்துடுச்சு. ஸோ சென்னையோட எக்ஸ்பேன்ஷன் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ அதனால் என்னென்னா 120 கிலோமீட்டர்ஸில் இன்றைக்கி டிஸ்டன்ஸே இல்லாத மாதிரி ஆகிடும் நீங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் வந்து நம்ம இடத்துல இடம் வாங்கினீங்கன்னா எந்த வகையிலையும் இன்ஃபீரியர் கிடையாது. இப்போ என்னென்னா டாப் கிளாஸ் பிராண்டட் ஐட்டம் எல்லாமே அந்த ஃப்ளாட்டோட இடத்துக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கினா கூட யூ நீட் நாட் டு கோ அவுட் சைட். எல்லாமே எங்கள் கேம்பஸ் உள்ளே இருக்கும். த மார்க்கெட் வில் பி தேர். ஸோ எல்லாத்துக்குமே கஸ்டமர் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் பெருமையாகவும் சொல்லிக்கலாம், எல்லாமே என்னோடய வீட்டுக்கிட்டே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க ஃபீலும் என்ன வரும்னா அது அவங்களுதுன்னு தான் வரும். ஸோ அது அம்யூனிட்டிஸில் அவங்களதுன்னு வரும். ஸோ அம்யூனிட்டிஸை வந்து நாங்களும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இது பண்ணுவோம். அதுமாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து ட்ரைனேஜ்லேருந்து எல்லாமே டஸ்ட்பின் சூட்லேருந்து எவ்ரிதிங் வில் பி டேக்கன் கேர் பை விஜயராஜா. நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி செங்கல்பட்டு, நாளைக்கு மதுராந்தகம். உங்களுக்கு விஷன் இருக்குது, அந்த விஷனை எப்படி கஸ்டமர்ஸுக்கு வந்து கொண்டு போகிறீங்க அந்த விஷனை? அது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து அதோட ஒரு ஏரியா எப்படி டெவலப் ஆச்சு அதோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் எங்களுக்கு க்ளீனாக ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீனாக ஹைலைட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முதல்ல நான் சொன்னேன்ல ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே பெருங்குடியிலலாம் மனுஷன் வர முடியாதுன்னு சொன்னேன். இன்றைக்கி பெருங்குடி இன்றைக்கி வந்து டாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி அப் டு செம்மஞ்சேரி வந்து சிட்டி லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஒவ்வொன்றும் வந்து எப்போ பண்ணியிருக்காங்க, வி ஹாவ் த டேட்டாஸ் வித் அஸ். ஸோ ஒவ்வொரு விஷயமும் பண்ண ஒரு ரோடு எப்படி இருந்தது ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஒரு ரோடு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வில் ப்ளே த மேஜர் ரோல். அதே மாதிரி என்னென்னா நல்ல ரோட்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீச் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிட்டியில் வந்து லேண்ட் இஸ் லிமிட்டட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிட்டியில் டிராஃபிக் கம்மி. இன்றைக்கி OMRல தான் டிராஃபிக் ஜாஸ்தி. நீங்கள் மவுண்ட் ரோட் போனீங்கன்னா இப்போ இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இங்கே OMR நீங்கள் இப்போ க்ராஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஒரு 45 minutes டு என்டர் த சிட்டி. ஸோ இன்றைக்கி வந்து அவுட்ரு தான் இன்றைக்கி ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா அங்கே தான் ஸ்கோப் இருக்குது. எங்கே வளர முடியுமோ இடம் இருந்தால் தானே வளர முடியும். இங்கே ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து இனிமேல் ஜாஸ்தி தான் இருக்கும். கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ இது என்னென்னா சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் ஆகும். சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப லிமிட்டடாக இருந்ததுன்னா உங்கள் இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக ஷ்ரிங்க் ஆகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஆனால் உங்கள் பேஸுக்கு வந்து சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுதா? சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை மாதிரி ஆகலை. ஏன்னா காரணம் என்னென்னா இடம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா பாம்பே மாதிரி இங்கே வந்து இந்த டபுள் ட்ராக் ரோட்ஸ்மா எல்லாம் போடுவாங்க, பிரிட்ஜஸ் வச்சு அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் எதுவுமே நடக்கலை. அது ஆக்சுவலாக வந்து டபுள் ட்ராக் ரோட்ஸ்லாம் பண்ணோன்னா இப்போ சிட்டியில், ஏன்னா சிட்டியில் வந்து இப்போது ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வராதனால அங்கே வந்து ரோடோட தேவையும் வர ஷ்ரிங்க் ஆகிட்டு தான், குறுக்கிட்டு தான் வருது. ஏன்னா அங்கேருந்து எல்லோரும் நிறைய பேர் வெளில வந்துடுறாங்க. ஸோ வெளில வரனால ஏன்னா ஒன்ஸ் நானே ஐ வாஸ் லிவிங் இன் சிட்டி ஒன்லி. இப்போ நான் சிட்டியை விட்டு வெளில வந்துட்டேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒவ்வொருத்தங்க வந்து வெளில வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்து லிமிட்டட் பீப்புள் ஆர் லிவிங் ஓவர் தேர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் OMRல இருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் மவுண்ட் ரோடு தான் ப்ரெஸ்டீஜ் அட்ரஸ்ன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து OMRல தே ஃப்ரேம் தேர் அட்ரஸ். ஸோ அதை மாதிரி என்னென்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்போது என்னென்னா நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் என்னென்னா அவுட்டர் சென்னை வரும்போது people will also automatically come to the outer சென்னை. காரணம் என்னென்னா இங்கே ஸ்பேசஸ் இருக்குது. ஸ்பேசஸ் இருக்கனால அது பண்ணிங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இந்த 70 years இங்கே ஆப்ரேட் ஆனதில் நீங்கள் தமிழ் மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டது என்ன? இந்த ஹவுசிங் இண்டஸ்ட்ரியில் தமிழ் மக்கள், ஹிந்தி மக்கள்னு சொல்ல முடியாது. இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லோரும் தான். கரெக்ட். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் நாங்கள் வந்து எங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்டோட அட்வான்டேஜோட இதோட டிமெரிட்ஸ் என்னென்னு தான் கேட்போம். இதில் வந்து நீங்கள் என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். ஸோ வந்து அவங்க சொல்லுவாங்க,
இந்த மாதிரி இந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்டில் சரி பண்ண முடியலன்னா கூட அடுத்த ப்ராஜெக்டில் அதை மாதிரி கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இது பண்ணுவோம். ஜென்ரலாக எந்த ப்ரொமோட்டர்ஸும் வந்து டிமெரிட்ஸ் கேட்க மாட்டாங்க. எங்கள் இதில் வந்து எப்போவுமே என்னென்ன இந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் என்ன அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு தான் கேட்போம். ஸோ அதனால தான் எங்களால் பெட்டர் ப்ராஜெக்ட் கொடுக்க முடியுன்றதும் என்னோட இது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த தொழிலில் நீங்கள் ரொம்ப காலமாக ஈடுபட்டுருக்கீங்க. யூஸ்வலாக ஒரு தொழிலை பிடிக்காமல் ரொம்ப நாளாக நம்ம அதில் ஈடுபட முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த தொழில் நிறைய சந்தோஷங்கள் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தொழிலில் உங்களுக்கு ரொம்ப அதிகபட்ச சந்தோஷம் கொடுக்குறது இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற விஷயம்னா என்ன? வீடுக்கு பொசிஷன் கொடுக்குறது தான். அது வீடுக்கு பொசிஷன் கொடுக்குறது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேமாதிரி உருவாக்கி அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது சியரப் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு பில்டிங் வந்து உருவாக்கி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அதோட அழகே தனி தான். அதாவது எப்படி நான் சொல்கிறதுனா அது சிம்பிள் லாஜிக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை நமக்கு பிறக்குது, வளர்க்குறோம், வளர்த்து கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த ஈக்குவலான சந்தோஷம்தான் ஒரு எனக்கு கல்யாணங்கிறது உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். பட் நான் வந்து ஆல்மோஸ்ட் வருஷம் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப அதே மாதிரி என்னென்னா பிஸ்னஸ்ங்கிறது என்னென்னா பிஸ்னஸாக நினச்சி பண்ணுறதில்ல. இட்ஸ் அ ஹாபி ஃபார் மீ. அதுதான் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதே ஒரு ஜாலியாக இருக்கும் எனக்கு. ஆரம்பத்துலேருந்தே அதை மாதிரி நான் ஐ கேம் அப் லைக் தட். ஸோ ஒரு சந்தோஷமாக செய்யும்போது ஒன்ஸ் யூ லவ் யுவர் ப்ரொஃபஷனலில் ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே நத்திங் வில் இன்டரப்ட் யூ. ரொம்ப நன்றி சார். எங்களோட கேள்விக்கெல்லாம் ரொம்ப நேரம் எங்க கூட இருந்து நிதானமான பதில்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.